B.R. அம்பேத்கர் நினைவு தினம் இன்று. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அல்லது தலித் சமூகத்தின் உரிமைகள் பற்றிய எந்த விவாதமும் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கரை பற்றி குறிப்பிடாமல் முழுமையடையாது. இவரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. நமது அரசியலமைப்பின் தலைமைச் சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கர் ஒரு மகர் குடும்பத்தில் பிறந்தார். இந்த சமூகம் நீண்ட காலமாக சமூக பொருளாதார பாகுபாட்டிற்கு ஆளாகி இருந்தது. அவர் ஒரு உயர்மட்ட வழக்கறிஞராகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் உயர்ந்து இந்தியாவின் அரசியலமைப்பை வரைந்து நம் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைந்தார். அவரது பிறந்த நாளான ஏப்ரல் 14 நாடு முழுவதும் டாக்டர் B.R. அம்பேத்கர் நினைவு தினம் அல்லது அம்பேத்கர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அம்பேத்கர் சமூகத்தின் ஓரங்கட்டப்பட்ட பிரிவினருக்காக அயராது போராடும் ஒரு தீவிர சமூக சீர்திருத்தவாதி என்பதால் அவரை பெரிதும் மதிக்கும் மற்றும் தங்களை அம்பேத்கரியவாதிகள் என்று அழைத்துக் கொள்ளும் பல பின்தொடர்பவர்களை பெற்றார். நவீன இந்தியாவை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்த ஒரு முக்கிய தலைவர் டாக்டர் அம்பேத்கர். அவர் ஒரு சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் அரசியல்வாதி. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய குழுவின் தலைவராக அனைத்து குடிமக்களுக்கும் நீதி, சமத்துவம் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதற்காக டாக்டர் அம்பேத்கர் அயராது உழைத்தார். அரசியலமைப்பு சபைக்கு அவர் அளித்த பங்களிப்புகள் ஒரு ஜனநாயக மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவிற்கு அடித்தளமிட்டன. ஜவஹர்லால் நேருவின் அமைச்சரவையில் முதல் சட்டம் மற்றும் நீதி அமைச்சராகவும் டாக்டர் அம்பேத்கர் பணியாற்றினார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் அவர் புத்த மதத்தை தழுவி இந்து மதத்தின் சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகளை நிராகரித்தார். மில்லியன் கணக்கானவர்களை சமூக சமத்துவம் மற்றும் கண்ணியத்திற்காக போராட தூண்டினார். டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரம் அளிப்பதிலும் அவர்களின் உரிமைகளுக்காக பேசுவதிலும் அவர்களின் கவலைகளுக்கு குரல் கொடுப்பதிலும் நன்கு அறியப்பட்டவர். தீண்டாமைக்கு எதிரான B.R. அம்பேத்கரின் போராட்டம் இந்தியாவிற்கு அவர் செய்த மிகப்பெரிய பங்களிப்பாகும். பள்ளி பருவத்தில் தலித் என்பதால் பாகுபாட்டை அனுபவித்த போது அதற்கான விதைகள் அவருக்குள் விதைக்கப்பட்டன. 1924 மும்பையில் உயர் சாதியினரைப் போலவே தலித்துக்களும் தண்ணீர் வசதியை பெறுவதை உறுதி செய்வதற்காக அம்பேத்கர் போராடினார். அவர் இந்து சாதி அமைப்பை வெறுத்தார். மேலும் அதற்கு எதிராக தனது சாதி ஒழிப்பு என்ற புத்தகத்தில் கடுமையாக எழுதினார். அக்டோபர் 14 1956 டிசம்பர் 6 அவர் காலமானார். சமத்துவமான இந்தியா என்ற அவரது கனவை நனவாக்குவதற்கு உழைப்போம், சிந்தித்து செயல்படுவோம். ஜெய் பீம்.